வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் போஸ்டிங் வந்து நடந்துச்சு. இந்த இதில் வந்துட்டு செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது வருமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த செகண்ட் லிஸ்ட்டுக்கான பாசிபிள் என்ன அப்படின்றத வந்து முழுமையான விளக்கத்தோடு பார்த்துருவோம். அதாவது செகண்ட் லிஸ்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 75% வரலாம். 25% வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது வந்து இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க, நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. குரூப் 4ல் நிறைய பேர் செலக்ட் ஆகியிருப்பாங்க, வேறு தேர்வுகளுக்கு செலக்ட் ஆகி போயிருப்பாங்க. ஸோ அவங்க இன்டர்வியூக்கு கொடுத்த எல்லா பேரும் போயிருப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வேரி ஆச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 பேர் போகலை, 15 பேர் போகலை, 20 பேர் போகலை அப்படின்ற மாதிரி. ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100க்கு 80 பேர் வந்து அட்டெண்ட் பண்ணினாங்க, 20 பேர் வந்து போகலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 80% போயிருக்காங்க, 20% வந்து போகாமல் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிசிக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. அந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு 3 பேரை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த 3 பேரில் 2 பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 2 பேர் போயிட்டாங்கன்னா அந்த 2 பேரில் யார் வந்து ஹை மார்க் இருக்காங்களோ அவங்கள வந்து வேலைக்கு எடுத்துருவாங்க. இந்த லோ மார்க் இருக்கிறவங்கள எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த பிசிக்கான இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு ஆள் ஃபில் பண்ணிடுவாங்க. இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது. சேம் இதுவே என்னென்னா, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பிசியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. 3 பேரை கூப்பிட்டணும். 3 பேரையும் கூப்பிட்டாங்க. 3 பேர் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு. ஆனால் அங்கே யாருமே போகலை. 3 பேரில் இங்கே போனது யாருமே இல்லை. யாருமே அங்கே போய் அட்டன் பண்ணவே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல செகண்ட் லிஸ்ட் வரும். பட் அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இது நடந்துச்சு, போகாதவங்க பிசி கம்யூனிட்டியா, எம்பிசியா, எஸ்சி எஸ்டியா, கரெக்டாக இந்த கம்யூனிட்டியில் யார் போகலை, இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த வேக்கண்ட்டுக்கு யார் போகலைன்னு நம்மளால் கணிச்சு சொல்ல முடியாது. அதனால் மேபி லிஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு இதில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்திருந்தால் செகண்ட் லிஸ்ட் வரலாம். பட் இப்படி நடக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இப்போ ஒரு பிசியில் ஒரு வேக்கண்ட்டுக்கு 3 பேரை கூப்பிட்றாங்க. 3 பேருமே வேறு எக்ஸாமில் செலக்ட் ஆகியிருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். யாராவது ஒரு நபர் மட்டுமே அங்கே போய் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு நபர், 3 பேருக்கு பதிலாக ஒரே ஒரு நபர் போகிறாங்க. அந்த ஒரு நபர் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் தான். ஸோ அதனால் அப்போவும் அந்த இடத்துலையும் செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் செகண்ட் லிஸ்ட் வருமே தவிர, அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் போயிருந்தாலும், 2 பேர் போயிருந்தாலும், 3 பேர் போயிருந்தாலும் கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால் மேக்ஸிமம் செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்காதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் சொல்கிறேன். ஒரு நம்மளுக்கும் அதாவது 100% ஷூராக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேக்காக ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு செகண்ட் லிஸ்ட் வரும், எல்லாம் ரெடியாக இருங்க, எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரலைன்னா பெரிய. ஸோ அதனால தான் ஃபேக்காக ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு நம்ம வரும், எல்லோரும் எதிர்பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் நீங்கள் அதை வந்து நம்ப வேணாம். நீங்கள் அடுத்தடுத்த தேர்வுக்கு தயாராகுங்க. மேபி செகண்ட் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட லக்கு நம்ம உள்ளே போகலாம். இல்லை வரலைனாலும் நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 75% வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஒரு 25% நம்ம சொன்ன மாதிரி ஒரு மிராக்கிளாக ஒரு விஷயம் நடந்து அப்படி 3 பேரில் 3 பேருமே போகாமல் இருந்து அங்கே வந்து யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் லிஸ்ட் விடலாம். அது வந்து சாத்தியப்படுமா அப்படின்றது தெரியலை. மேபி நடந்தாலும் நல்லது தான். ஸோ அப்படி செகண்ட் லிஸ்ட் வந்தாலும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் வரும், நிறைய வேக்கண்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் யோசிக்க வேணாம். அதே போல் வேக்கன்சி இன்க்ரீஸ் அதுவும் வந்து வர்றதுக்கான இப்போதைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ முடிஞ்சது. ஏன்னா இன்டர்வியூவில் அவங்க ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஆகும். இப்போ வந்து ஆகாது அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வேக்கன்சி இன்க்ரீஸுக்கும் சாத்தியக்கூறுகள் சுத்தமாக இல்லை. பட் செகண்ட் லிஸ்ட்டுக்கு சாத்தியக்கூறுகள் ஒரு 20-25% மேபி வரலாம். அது வந்து கம்பல்சரியாக சொல்ல முடியாது எதுவும். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.